இன்றைக்கி ஓரியோ பிஸ்கெட்டில் ஒன்று செய்ய போகிறோம். அது தேவை ஒரே ஒரு ஓரியோ பிஸ்கெட் தான். நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பிஸ்கெட்டில் தான் ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் 3 பிஸ்கெட்டில் ட்ரை பண்ண போகிறேன். சரி, நல்லா வருமானே தெரில, அவங்க பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரியோ பிஸ்கெட் கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி வச்சு இப்போ வந்து ஓரியோ தனியாக இந்த க்ரீம் தனியாக வந்து பண்ணிடலாம். ஓரியோ தனியாக க்ரீம் தனியாக வந்து வச்சுக்கலாம். அந்த ஓரியோ பிஸ்கெட் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு க்ரீம் வந்து தனியாக எடுத்துக்கிட்டு ஓரியோ பிஸ்கெட்டில் வந்து பால் ஊற்றணும். பால் ஊற்றினா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலராக வரும். இந்த மாதிரி கலர் வரும். இப்போ வந்து ஒரு பட்டர் பேப்பர் வேணும். ஸோ பட்டர் பேப்பர் வந்து பட்டர் பேப்பர் மேலே இதை போட்டு சாரி நம்ம வீட்டில் பட்டர் பேப்பர் இல்லை, அதனால் அந்த கவர் மேலே போட்டு இந்த நல்லா இப்படி ரவுண்ட் மாதிரி போட்டு க்ரீம் இருக்குல்ல அதை எடுத்து அது மேலே தடவி விட்டு இன்னும் க்ரீம் மேலேயும் பால் ஊற்றிட்டு அது மேலே தடவி விட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுப்பாங்க. செம்ம டேஸ்ட் வரும். அது பார்க்க இந்த மாதிரி க்ரீம் மாதிரி தான் இருக்கும். வேறு க்ரீம் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எப்படி வந்து பாருங்கள். ஸோ சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட் வரும். இது வந்து 10 ரூபா ஓரியோ பிஸ்கெட்டு நம்ம வந்து 30 ரூபாய்க்கு செய்யணும். அது எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். சரியா? பை ஐஸ் சொல்லிட்டு சரியா? அடுத்த 30 ரூபா வீடியோ பார்க்கலாம்.